தட்டுறோம், தூக்குறோம். அந்த 4 பேரும் அரைவட்டமாய் குத்துக்காலிட்டு உட்கார்ந்திருந்தார்கள். இருவர் கையில் இருந்த சிகரெட்டில் கஞ்சா நெடியடித்தது. மற்ற இருவரின் பார்வையிலும் கிறக்கமான போதை. பொருள் எல்லாம் பத்திரமா எடுத்துக்கிட்டீங்களாடா என்று கேட்டான் முட்டை கோபி. சீனியர், செல்வா பாட்டி எப்போடா வருவான்? வந்து பிள்ளார் கோயிலாண்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கான், வர சொல்லவா என்றான் வயதிலேயே மிக இளையவனாயிருந்த செல்வா. ரேட் பாசிட்டியா? 2 தர்றான், 50 அட்வான்ஸ் தந்திட்டான், தோபையில எடுத்தாந்திருக்கேன். சரி கூப்பிடு. வந்தவனை ஏற இறங்க பார்த்து இரட்டை எழுத்து அம்மா வசை சொல்லால் வரவேற்று தன் சகாக்களை பார்த்து சிரித்தான். பதிலுக்கு சிரித்தவர்கள் சிரிப்பில் கோணலாய் போதை. தாப்பாருடா கொயந்தைய. முட்டை கோபி கையை நீட்டினான். வந்தவன் ஒரு போட்டோவை நீட்டினான். அசிரத்தையாய் வாங்கி பார்த்துவிட்டு செல்வாவிடம் கொடுத்தான். தாப்பாரு, பொம்பளை மேட்டரு, நல்லா யோசிச்சுக்கியா? அப்பால எதுனா பிரச்சனை வந்தா சமாளிச்சிருவியா? வந்தவன் கண்களில் பயம் தெரிந்தது. என்று தயங்கினான். செல்வாதான் சொன்னான், அவன் நைனா பெரிய கை கோபி, இவன் பேரு வந்தாலும் சமாளிச்சுக்குவாரு, நாம தான் சேஃபா. இடைமறித்தான் கோபி. அசால்ட்ரா என்றவன் இவன் பக்கம் திரும்பி ஒச்சம் பண்ணினா போதுமா, உசுறு எடுக்க வேணாமா? சிரிப்பு. வந்தவன் பயந்து பதறினான். வேணான்னே, திரும்ப நம்ம லைனுக்கு வராம இருந்தா போதும். தான் அசிங்கப்படுத்துறான்டா நம்மள. சரி, வேற அடையாளம். அப்பாச்சி ரெட் கலர் நம்பர் சொன்னான். தினம் சாயங்காலம் அஜிஸ்மால் வருவான். செல்வா இடைமறித்து, நான் பார்த்துட்டேன் கோபி. இவனிடம் திரும்பி, பாக்கி பணம் காலையில நான் சொன்ன மெக்கானிக் ஷாப்பாண்ட என் அண்ணாட்ட கொடுத்துரு, நாளைக்கு சாயங்காலம் முடிச்சிடுவோம், போயிட்டு வா என்றான். அவன் நகர்ந்ததும் 8 மணிக்கு அவன் வீடு திரும்புறப்ப செவிட்டு பேச்சு கோயிலாண்டை செதைச்சிருவோம் ஆகியிருக்காது. கோபி மாலண்டை வேணாம், சம்பவம் பண்ணிட்டு ஈஸியா எஸ் ஆயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சபா அண்ணா நம்மள ஃபாலோ பண்ணி வருவார். முதல் சம்பவம் கோபி. சரியா பண்ணா சபா ஆள் எடுத்துக்கிறீங்குது. என்ன சொல்ற? முட்டை கோபி சுற்றி பார்த்தான். சகாக்கள் கிட்டத்தட்ட மயங்கி இருந்தார்கள். யாரும் பேசுகிற நிலையில் இல்லை. சரி, காலையில என்கிட்ட ஸ்கெட்ச் கொடுத்துரு. இந்த பொட்டைகளை காலையில சரக்கு எடுத்துக்காம பாத்துக்கோ. இவனுக்கு போதுமா? கோட்டானையும் இட்டுக்குவோமா? வேண்டாம், உளறுவாய் கோவியவன். கூட்டம் கலைந்தார்கள். அவர்கள் இருந்த இடம் அமானுஷ்யமாய் குற்றம் ததும்பி இருந்தது. மறுநாள் மாலை 6 மணி அஜிஸ்மால். 4 பேரும் தனித்தனியே அஜிஸ்மால் வாசலை கண்களால் கூர்மையாய் கவனித்திருந்தார்கள். நிமிடங்கள் குரூர தாமதத்தில் நகர்ந்தது. கோபியின் செல் சினுங்கியது. செல்வா, பாரு, ரெட்டப்பாச்சி வருது. அவன்தான். கோபி போனை விரலால் சீவி ஒரு நம்பர் தொட்டு அழைத்து, மணி அண்ணா, ஆட்டோ எடுத்துன்னு நான் சொன்ன ஸ்பாட் வந்துரு என்று சொல்லி செல்வாவிடம் கண்ணை காட்டினான். செல்வா தனித்தனியே 4வரையும் கண்களால் தேட, குச்சி ஐஸ் மட்டும் அவன் இடத்தில் இல்லாததை பார்த்து கோபம் கொண்டான். சுற்றி தேட, ஆளை காணோம். போனில் குச்சியை அழைத்தான். எங்கடா இருக்க? உன் எதிர்ல தான் அண்ணா, சிகரெட் வாங்கிட்டு இருக்கேன் பாரு. மறுபடி ஒரு ஆபாச வார்த்தை. ஆட்டோ வருது பாரு, சீக்கிரம் வா. அவர்கள் சம்பவத்துக்கு உத்தேசித்திருந்தவன் வெளியே வரவும் மணியின் ஆட்டோமால் எதிரே வரும் அதே நேரத்தில் குச்சி ஐ சிகரெட்டுக்கு காசு எடுத்து கொடுக்கும் அவசரத்தில் இடுப்பில் இருந்த ஒரு அடி நீள கத்தி கீழே விழுந்ததை கவனிக்காமல் ஓடினான். கீழே விழுந்த கத்தியை கடைக்காரன் கவனித்தான். சற்று தள்ளி நின்ற S3 போலீஸ் நிலையத்தின் கான்ஸ்டபிளும் கவனித்தார். சிவப்பு அப்பாச்சி மெயின் ரோடு திரும்பி செல்வா சொன்ன செவிட்டு பேச்சு கோயில் வழியில் சீறி வர, குறுக்கே மணி திறமையாய் ஆட்டோவை குறுக்கே செலுத்த, அப்பாச்சி வந்த வேகத்தில் பிரேக்குக்கு கட்டுப்படாமல் தரையில் 2 அடி தூரம் ரோட்டை தேய்த்து கொண்டு வழுக்கி செல்ல, அவன் தப்பிக்க இயலாமல் பைக்கு கீழே காகிதம் போல் கசங்கி இரத்தத்தால் சிவந்தான். ஆட்டோவிலிருந்து முட்டை கோபி, செல்வா, குச்சி மூவரும் ஆட்டோவை விட்டு வெளியே பாய்ந்து வந்த வேகத்தில் எதிரே வந்த வெளிச்ச பாய்ச்சலில் கண்கள் கூச குறுக்கே வந்த போலீஸ் வாகனத்தில் மோதி சிதறினார்கள். டிவியில் பிரேக்கிங் நியூஸ். அதீத மேக்கப்பில் பொம்மை போல இருந்த நியூஸ் ரீடர் உணர்ச்சியே இல்லாமல் செய்தி வாசித்தாள். சென்னையின் பிரபலமான பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை அரிவாள் மற்றும் பயங்கர ஆயுதங்களுடன் தாக்கி கொலை செய்ய முயன்ற 14 வயது சிறுவர்கள் 4 பேரை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் இருந்து அரிவாள்கள், பட்டா கத்திகள் மற்றும் நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணையில் அவர் உடன்படிக்கும் பெண்ணை காதலிப்பது சம்பந்தமாக இருவருக்கு இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் அதன் காரணமாக ஏற்பட்ட மோதலில் இந்த கொலை முயற்சி நடந்திருக்கலாம் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்திற்கு காரணமான இன்னொரு மாணவனை போலீசார் விசாரித்து வருகிறார்கள். பொதுமக்கள் நடமாடும் சாலையில் நடந்த இந்த சம்பவம் பயத்தில் ஆழ்த்தியுள்ளது. மாணவர்களுக்கு இடையே நடந்த காதல் விவகாரம் கொலை முயற்சி வரை சென்றுள்ளது. மாணவர்களின் எதிர்காலம் குறித்து கவலை கொள்ள வைப்பதாக கல்வி ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள்.
தமிழகம் கல்வி வளர்ச்சியில் முதலிடத்தில் இருப்பதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் ரோபோக்கள் மூலம் மாணவர்களுக்கு கல்வி பயிற்றுவிக்கப்படும் என்றும். Note: The corrections were made to fix spelling and grammar errors while preserving the informal colloquial language and raw tone of the original story. The unique narrative style and character dialogue remain unchanged.